மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. டிரைவிங்ல நீ காட்டுற ஓவர் ஸ்மார்ட்னஸ் தான் உன்னை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்க. ஒரு வண்டி வந்து இடிச்சா நம்ம உடம்புக்கு தான் வலி ஏற்படும். ஆனா என்னுடைய ஓவர் ஸ்மார்ட்னஸ் உன் ஃபேமிலியில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். நீ என்கிட்ட எதுவும் மறைக்காத. சமிலிக்கும் உனக்கும் என்னதான் பிரச்சனை? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கனெக்ட் பண்ணி சமிலி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? சண்டே நீ வந்தப்ப நடந்ததா? அவளுக்கு சினிமாக்கு போற மூடே இல்லை, அவ்வளவுதான். அதை விட்டுரு. நீ காஃபி ஷாப் பக்கத்துல காரை நிறுத்து, நான் கொஞ்சம் பேசணும். இதுக்குள்ளேயே உட்காந்து பேசலாம்ல? ஒரு காஃபி குடிச்சிட்டு ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். சரி, நாம பார்க்கலாம். ஓகே. நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி. சூரஜ், ஹலோ. நீங்கள் வீட்டை விட்டு போன விஷயம் நான் கேள்விப்பட்டேன். மீரா, நீ போ, நான் வரேன். நாளைக்கு நான் உங்கள் அப்பாவை பார்க்க போகலான்னு இருக்கேன். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 20 சென்ட் இடத்தோட பிஸ்னஸ்க்காக. தியேட்டருக்கு பக்கத்தில் இருந்த இடத்த ரமேஷ் அண்ணன் வித்துட்டாரு, தெரியுமா? அதை பற்றி நான் யோசனை பண்ணுறதே இல்லை. உங்கள் மேலே இருக்கிற கோவத்தால் தான் அந்த இடத்த அவர் வித்துட்டாரு. பங்குக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த பொண்ணு பேரில் தான் வாங்க போகிறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சும்மா கோவத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்கன்னா கடைசியில் கஷ்டப்படணும். நான் அதை பற்றி யோசிக்கிறேன். சரி, நாம அப்புறம் பார்க்கலாம். சரி. ஆமா, யார்கிட்ட பேசிட்டு வந்த? எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்த பழைய மேனேஜர் ரகு. இப்ப ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு போல. அவர் என் மேல இருக்க கோவத்துல இடத்தெல்லாம் வித்துட்டு இருக்காரா, ரகு சொன்னாரு. உனக்கு தான் வேண்டாம்ல, அப்புறம் ஏன் அதை பத்தி கவலைப்படுற? எனக்கு எங்க அப்பாவோட சொத்துல இருந்து ₹1 கூட வேண்டாம். அதை வேண்டான்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து வந்தேன். அப்ப முன்னாடி காட்டின தன்னம்பிக்கைய உன் வாழ்க்கையிலயும் காட்டணும். இல்லைன்னா நீ மிகப்பெரிய தோல்வியை சந்திப்ப. நான் கோடீஸ்வரனா வாழ ஆசைப்படல. வாழ்க்கையோட வெற்றி பணத்தினாலதான் தீர்மானிக்கப்படுதுன்னு உனக்கு யார் சொன்னது? ஒரு மனுஷனோட ரொம்ப நல்ல வெல்த் பீஸ் ஆஃப் மைண்ட் தான். உன்னோட லைஃப்ல அது எந்த லெவல்ல இருக்கு? எனக்கு நல்லா தோணுது உன்னை பார்க்கும்போது நீ மனசொடைஞ்சு போயிருக்கேன்னு. அதுக்கு பின்னாடி நான் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தா நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பத்தி என் பொண்டாட்டி பேசியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அதுக்காக நீ என்ன பரிகாரம் பண்ணுவ? நான் சமிலி கிட்ட பேசி பாக்குறேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் நம்ம பிளான்னு தான் சமிலி நினைப்பா. நான் பேசாம இருந்துட்டா அவளோட மனசுல சந்தேகம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். எந்த விஷயமும் இல்லாம அவளே உருவாக்குன சந்தேகம் தான். அவளோட பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி அவளை கேவலப்படுத்திட போறேன்னு நினைச்சு அவளே தேவலாம சந்தேகப்படுறா. உங்க குடும்ப வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு எடுக்கிற மாதிரி சமிலி வேணும்னே பண்ணுவாளா என்ன? உன் வாழ்க்கையில ஏதாவது பிளாக் மார்க் இருந்தா அதை மறைச்சு வச்சு மத்தவங்க பண்ண குற்றத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்ப. தெரிஞ்சோ தெரியாமலையோ சமிலி பண்றது அதுதான். என்ன அவகிட்ட இருந்து பிரிச்சு வைக்க சமிலி கண்டுபிடிச்ச பொண்ணுதான் நீ. நாம இல்லைன்னு சொன்னாலும் இருக்குன்னு அவ சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல? வேணும். அதுக்கு நீ கொஞ்சம் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். என் குழந்தை பிறக்கிற வரைக்கும். ஓ, என்னாச்சுப்பா? ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலே குளிச்சுட்டு கோயில் போறனால தான். இனிமே சீக்கிரமா குளிக்காம கொஞ்சம் லேட்டா குளிச்சுட்டு போயிட்டு வாப்பா.
அத்தை, இவரை யாரையாவது நினைக்கிறாங்களோ என்னவோ. நீ எதுக்கு ஜெயா தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. நம்மள பத்தி யாராவது பேசினாலோ இல்ல நினைச்சாலோ தும்மல் வரும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல அத்தை, அதுதான் நான் சொன்னேன். நான் போயிட்டு வரேம்மா. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமே. நான் பக்கத்துல இருக்கிற கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்திருக்கேன். 3 month கோர்ஸ் 16,000 கட்டணுமா? நீ சொந்தமாக தானே முடிவு எடுத்துட்டு போன, ஃபீஸும் நீயும் கொடுத்துக்கோ. நான் தான் எந்த வேலைக்கு போறது இல்லைல்ல. ஒரு நல்ல காரியத்துக்கு தானப்பா கேட்கிறா. அவ ஆசைப்பட்டது நடக்கட்டும். நான் கட்டாயப்படுத்தினா இவ்வளோ கோச்சிங் கிளாஸ் போக சொல்லி? வேலைக்கு போகணுன்றது இவளோட ஆசை மட்டும்தான். இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாதுல்ல. சொந்தமா ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும்ல. இப்போதைக்கு ஃபீஸ் கொடுக்க என் கையில காசு இல்லை. இதே பாலா கேட்டிருந்தா காசு கொடுத்துருப்பீங்கல்ல. ஏய் மனு, ஜெயா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் நான் உண்மையதான் பேசுறேன். கேட்க வேண்டிய விஷயங்களை நான் கேட்பேன், சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லுவேன். ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல, நான் என்னோட நகையை அடமானம் வச்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கு நான் யாரை கேட்கணும்? நில்லு. நான் உன்னை கல்யாணம் பண்ணது உன் பணத்தையும் நகையும் இல்லை, உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணேன். மீதியெல்லாம் உன் ஃபேமிலி உனக்காக கொடுத்தது. அதை விற்கிறதுக்கும் அடமானம் விற்கிறதுக்கும் என்கிட்ட நீ கேட்க வேண்டாம். உன்னோட தேவைக்காக எல்லாத்தையும் விற்று அடமானம் வச்சு எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தாலி கொடி மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது என்னது. அம்மா நான் போயிட்டு வரேன். ஹலோ மாமா, நான் தான் ஹரி. ஹரியா? என்னாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக கால் பண்ணேன். மாமா, நீங்க பிஸியா இருக்கீங்களா? நான் இப்பதான் வீட்ல இருந்து ஆஃபீஸ் கிளம்புறேன். சொல்லு, என்ன விஷயம்? நான் லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ உங்க ரிலேட்டிவோட பொண்ணை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, திவ்யான்ற பொண்ணு. ஓ, திவ்யாவா? சொல்லு ஹரி. நான் நேத்து அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை ஒரு மேட்ரிமோனியில பார்த்தேன். அந்த ப்ரொஃபைல்குள்ள பார்த்தப்பதான் இதே திவ்யா அன்னைக்கு அத்தா சொன்ன அதே திவ்யான்னு தெரிய வந்தது. ஹரி, நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுனால ஒரு 10 நாள் லீவு கொடுத்துருக்காங்க, டிக்கெட்டோட சேர்த்து. மாமா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா திவ்யா வீட்டுக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா நாங்க வரும்போது பொண்ணு பார்க்குற சடங்கு ஆரம்பிச்சிடலாம். சரி, நீ வாப்பா. நீ வந்ததுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சரிங்க மாமா. அக்கா இருக்காங்களா? இருக்கா, கொடுக்குறேன். ஹரி, வாங்கி பேசு. ஹலோ ஜெயாக்கா, நான் தான். நீ ஏதாவது பேசணும்னு நினைச்சனா என் நம்பர் கால் பண்ண வேண்டியதானே? நான் மாமா கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன், கல்யாண விஷயம்தான். அக்கா, நீங்க முயற்சி பண்ணி அதை பண்ணி கொடுக்கணும். நான் ஒரு 2 நாள் அங்க வந்துடுவேன், மீதி வந்து நான் பேசிக்கிறேன். என்ன, உங்களுக்கு ஓகே தானே? என்னப்பா திவ்யாவை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த? அவளை ஹரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஹரி வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நீங்க தானம்மா திவ்யா கல்யாண விஷயத்தை பத்தி பேசுனீங்க. அவனுக்கு இப்போ திவ்யாவை பிடிச்சிருக்கான். அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு பார்க்கறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணான். அது நல்ல விஷயம் தான்ப்பா, அப்படியே பண்ணிடலாம். எத்தனை நாளைக்கு சேர்ந்து வாழ போறாங்க, அதான் சந்தேகமா இருக்கு. கல்யாணத்தை பத்தி பேசினாலே இதுதான் பிரச்சனையே. இதெல்லாம் மாறும்பா. ஹரி வரட்டும், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இந்த ஊர்ல ரொம்ப அதிகமான வீட்ல பார்ட் டைம் வேலை பார்க்கறது நான் மட்டும்தான். பல பேர் வந்தாங்க, ஆனா என்ன பிரச்சனைனா இந்த வீட்ல நடக்கிறத பத்தி அடுத்த வீட்ல போய் சொல்லுவாங்க, அங்க இருக்கிறத இங்க. ஆனா நான் இருக்கேன்ல, ரகசியங்களோட கருவறை. என்கிட்ட இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் சாகணும். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? ஆதி சாரோட பையனா இல்ல மேடத்தோட பையனா?
அதை கண்டுபிடிக்கிறதா உங்க வேலையா என்ன? இங்க பாருங்க மேடம், நான் இங்க வந்த 2 நாளிலேயே உங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆதிக்கிட்ட சார் சரியா பாசம் காட்டாததுனால நான் என்ன நினைக்கிறேன்னா அது மேடத்தோட பையன்னு. உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது அது உங்க பையன் தானு. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், சாருக்கு இப்போ மேடத்தோட விஷயத்துல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு வாரத்துல எத்தனை வீட்டுக்கு போயிட்டு வரேன். இங்க வந்தா சார் எப்பயும் லேப்டாப்ல இல்லன்னா மொபைல் போன்ல ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, பொண்டாட்டி கூட நெருக்கம் இல்ல. பொண்டாட்டி கிட்ட இருக்கிற நெருக்கம் குறையும் போது மத்தவங்க மேல இருக்க நெருக்கம் அதிகமாகும்ல, அது பிரச்சனை தான். அவர் திருந்திருவாருன்னு கண்ணு மூடிட்டு இருக்காதீங்க. புருஷனை இழுத்து புடிச்சுக்கணும், ஸ்டெடியா புடிச்சுக்கணும். சாருக்கு ஒரு மூக்கு கயிறு போட்டு அதோட நுனி மேடம் கையில இருக்கணும், இல்லனா கைவிட்டு போயிடும். ஏமா இவ்வளவு நேரம்? டாக்டர் வீட்ல இருந்து கிளம்பும் போது போன் பண்ண சொன்னேன்ல. அவரு போன் பண்ணலையா? நான் உன்கிட்ட தானே சொன்னேன், நீ மறந்துட்டியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சாதாரணமா கர்ப்பிணி பெண்கள்கிட்ட டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ அதை தான் சொன்னாங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, சின்ன வலி வந்தா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டான்னு. இவ எல்லா வேலையும் செய்யலன்னு சொன்னாங்க. செய்யற வேலையை சொல்லல, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க உங்க தலைக்கு மேல உட்காரக்கூடாதுன்னு. சும்மா இருடா. உனக்கு தாங்க முடியாத வலி வந்தப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. இப்ப எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் தான் சொன்னல ஹாஸ்பிட்டல் போக வேண்டான்னு. இப்பவே உனக்கு 2-3 தடவை இந்த மாதிரி வலி வந்துருச்சுல்ல, டாக்டரை பாக்குறது தான் நல்லது. நீங்க தேவையில்லாம இவளை பத்தி கவலைப்படுறது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே. பாருங்க என்ன பாருங்க, ஏதாவது டென்ஷன் ஆகிறனா? டாக்டர் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் இவரோட இந்த முகத்தை நீங்க அங்க பாக்கணுமே. அது பயந்துலாம் இல்ல, நான் முதல்ல அப்பாவாக போறேன்ல, அந்த டென்ஷன் கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளவுதான். 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? அவ ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க, அதான் நேரம் இங்க வந்துட்டோம். சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு வெயிட் பண்ண ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆறி போயிருக்கோம், நான் போய் பாக்குறேன். ஆர்கே, நீங்க என் விஷயத்துல இவ்ளோ டென்ஷன் காட்டுறது உண்மையாவே நிஜம்தானா? அது சரி, இப்ப அதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அடிக்கடி வயித்துல வலி வரப்போ எனக்குள்ள ஏதோ பயமா இருக்கு, செத்துருவேணும்னு. ஏய், தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா? நான் சடனா செத்து போயிட்டா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? பிரீத்தி, சொல்லுங்க, பண்ணிப்பீங்களா? இதெல்லாம் இப்ப கேட்க வேண்டிய கேள்வியா? நான் எப்பவும் உன்கிட்ட சொல்லுவேன்ல, சந்தோஷமான விஷயங்களை தான் யோசிக்கணும்னு. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்னோட இடத்துல இருந்து ஆர்கேவை லவ் பண்ற இன்னொரு பொண்ணு, எனக்கு அதை யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என்னோட வாழ்க்கையில இப்ப ஒரு பொண்ணு தான் இருக்கா, அது நீதான். இப்போ இப்படிதான் சொல்வீங்க? அப்படிலாம் இல்ல, உன்னுடைய இடத்துல வேற யாரும் என் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. அப்புறம் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பொண்ணுங்களை பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு பதிலா அவங்கள யாராவது உங்களுக்கு ஓகேவா இருப்பாங்கன்னு தோணுருக்கா? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சந்தோஷமா போயிட்டு இருக்கிற நம்ம குடும்பத்தோட வாழ்க்கையில இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகமும் அப்புறம் கவலைகளும் உனக்கு வந்துருச்சுன்னா நீ ரொம்ப வீக் ஆயிடுவ, பாத்துக்கோ. அதனால இனிமே இந்த டாபிக்கை பத்தி நீ பேசக்கூடாது. என் மனசுல எப்பவுமே நீதான் இருப்ப. அத உங்க வாயால கேட்கும் போது ஒரு தனி சுகம் இருக்கு, அதுக்காக தான் உங்களை இப்படி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்காக நீ இப்படிலாம் கேட்க கூடாது. என் செல்ல புருஷன்ல, கவலைப்படாதீங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் உங்க மேல இருக்க பாசம் அதிகமாயிட்டு இருக்கு.
எனக்கு எப்பவும் நீங்க கூட இருக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு உங்க மேல பைத்தியமா இருக்கேன். அது பிரச்சனையாயிடும். லவ் மீ லிட்டில், லவ் மீ லாங், அதான் நல்லது. அதிகமான பாசத்தை அதிக நாள் மெயின்டைன் பண்றது ரொம்ப முடியாத விஷயம். அதனால என் மேல நீ கொஞ்சமா பாசம் வச்சா போதும். ஆனா அது என் லைஃப் லாங் கூடவே இருக்கணும். பிரீத்தி, கிருஷ்ணா வாங்க. பாரு, அம்மா கூப்பிடுறாங்க, வா. வா. நஷ்டப்பட்ட உடம்ப மறுபடியும் ஒரு வாரத்துக்குள்ள கொண்டு வந்தலான்னு முயற்சி பண்றீங்களா? என் உடம்பு வீணா போச்சுன்னு உனக்கு தோணுதாடி? அந்த வீரத்தை என்ன நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தானே 2-3 நாளா என் மேல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடக்கமா இருந்து 1 மாசம் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிரச்சனையெல்லாம் வராது. இனிமே எனக்கு ரெஸ்டே வேண்டாண்டி. ஒருத்தனை பார்த்து அவனுக்கு கொடுக்க வேண்டியது 2 கொடுக்கணும். அதுக்கப்புறம் தாண்டி நான் வெளியவே போவேன். நான் பல பேருக்கு கணக்கு தேய்க்க வேண்டியிருக்கு. அந்தஸ்து மிக்க ஒரு கணக்காவது உங்க கையில இருக்கா என்ன? கணக்கு தேய்க்க போறீங்களா? யார் கணக்கு? என் லிஸ்ட்ல பல பேர் இருக்காங்கடி, நீ உள்பட. அப்படின்னா முதல்ல எனக்கு உண்டான கணக்கு தீத்துருங்க. உன்கிட்ட என் கணக்கை கடைசியா தீர்த்துக்கிறேன். அதுக்காக நான் உனக்கு காத்திருக்க மாட்டேன். நீ எங்கடி போவ? இல்ல நான் படுத்து கிடந்தப்ப நீ வேற எவனையாவது உன் கூட சேர்த்துக்கிட்டியா என்ன? உங்க முன்னாடி நிக்கிறது ஒரு கர்ப்பிணியோட உடம்பு. ஓ, இதுக்கிடையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல? ஆனா அதுக்கான அறிகுறி ஒண்ணு உன்னை பார்க்கும்போது தெரியலையே. என்னுடைய சொர்வ அறிகுறியும் உங்களுக்கு ஒண்ணு பெரிய பிரச்சனையே இல்லையே. பழச மறந்து இத்தனை நாள் நான் உங்களை பாதுகாத்தேன். இனிமே நான் என்னுடைய விஷயத்த பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், செக்அப் பண்ணணும். வயிற்றுல வளர்ற குழந்தையோட ஆரோக்கியத்தை நான் பாதுகாக்கணும். நீ பாதுகாக்கலனால அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அது போதாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீ என்ன மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இது உங்களுடைய குழந்தை நீங்க நம்புறதுனால தானே நீங்க கொலை பண்ணாம நான் சுமக்கிறதுக்கு சம்மதிச்சீங்க. இனி அதுக்கான வேலையை பார்க்கணும். நீ எதுவும் பார்க்க வேண்டாம். நேரம் வரும்போது குழந்தை பிறக்கும். அந்த நேரம் வரைக்கும் நான் காத்திருந்துட்டு மன வளர்ச்சி இல்லாத குழந்தை என்னால பெத்துக்க முடியாது. இந்த குழந்தை உயிரோட இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ இப்ப எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்ல. ஹாஸ்பிட்டல் போறதுக்காக நீ காசு ஏதாவது சேர்த்து வச்சிருந்தனா போய் அதை எடுத்துட்டு வா. எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. நீங்க நடக்க ஆரம்பிச்ச நாளோட என்னோட கடமை முடிஞ்சது. இனிமே என்னுடைய பொறுப்பு இந்த குழந்தைய நான் பாதுகாப்பா பெத்து எடுக்கணும். இந்த குழந்தையை பெத்துக்க சொல்லி இப்ப எவன்டே கட்டாயப்படுத்தினா? உனக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா இல்லைன்னா அது நமக்கு தேவையில்லை. ஒருவேளை அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்க நீ ஆஸ்பத்திரி போறேன்னு எனக்கு தெரிய வந்தா அன்னைக்கு தாண்டி கடைசி நாள் உன் வயித்துல இருக்கிற இந்த குழந்தைக்கு.
எனக்கு ஏதோ முக்கியமா வெளியே போகணும்னு சொன்னீங்க. போறதா இருந்தது, சேஞ்ச் பண்ணிட்டேன். வேணு நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளோ சீக்கிரமாவா? சீக்கிரமாவே குணமடைஞ்சிட்டாரு. குறைஞ்சது 3 மாசமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. டாக்டர் இந்த மாதிரி நிறைய சொல்லுவானுங்க. இன்னும் சொல்லணும்னா கட்டில இருந்து அவர் எழுந்திருக்கவே மாட்டாருன்னு சொன்னானுங்க. ஆனா இப்போ 2 மாசம் முடியறதுக்கு முன்னாலேயே ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை நாளா பாலாக்கா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க. திட்ட மட்டும் கேட்டுட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அவர் அடிக்கவும் செய்வாரு. என்னோட பயம் அது இல்ல. வேணு குணமாயிட்டாருன்னா சண்டை போடுறதுக்கு இங்க வருவாரு. இங்க வந்து பிரச்சனை பண்ணா, இங்க வந்து அவர் பிரச்சனை பண்ணாருன்னா பாத்துட்டு இருக்க கூடாது, அடிச்சு துரத்தணும். என்ன இருந்தாலும் வேணு மாமாவோட ஸ்ட்ராங்கான உடம்பு உங்ககிட்ட இருக்குல்ல. யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, வேணு மாமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். வந்து சண்டை போட போறாருன்னு இவர் பயப்படுறாரு. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். அது வந்துமா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அவனுக்கு சூடு சொரணை இருந்தா அவன் இங்க வரவே மாட்டான். வேணுவை பத்தி சொல்றதா இருந்தா அவனுக்கு சூடும் இல்ல சொரணையும் இல்ல. ஆனா பாலாவுக்கு கொஞ்சம் ரோஷம் இருக்கிறதுனால இங்க வரமாட்டாங்கன்னு நம்பலாம். ஒருவேளை அவர் இங்க வந்தாருன்னா அதான் 2 பேர் இங்க இருக்கீங்கல்ல, நீங்க அடிச்சு துரத்துங்க. நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா அவர் சுத்தி கீழே போய் விழுவாரு. பார்க்கலாம். எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல. ஒரே வீட்டுல இருக்க அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, அதான். ஓ, முடியாத கிடந்த அண்ணனை தூக்கி வேண்டான்னு இந்த வீட்டை விட்டு துரத்தி விடும்போது அப்பெல்லாம் இந்த ஊருக்காரங்க எதுவும் சொல்லலையா? ஏண்டி நீ எதுக்காக குறுக்க பேசிட்டு இருக்க? உங்க சின்ன மகனோட பொண்டாட்டிக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குன்னா அப்புறம் எனக்கும் இருக்கு. இங்க யாரு வரணும் வரக்கூடாதுங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன். வேணு இங்க வந்து சண்டை போட்டானா நான் தலையிடுவேன். சதீஷ் மாமா, என் வீட்டுக்காரு, அத்தை 3 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா யார் வந்தாலும் பாத்துக்கலாம். அவனுடைய வீடு வேணும்னு வேணு கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு அப்படி ஒரு வீடே இங்க இல்ல. கேஸ் கொடுத்துட்டு அவன் வாடகை வீட்டுல தான் இருக்கணும், இங்க வர முடியாது. அனிலா சொல்றதுலயும் விஷயம் இருக்குமா? நீ உன்னோட வேலையை பாருடா சதீஷ். இங்க இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து கேட்டு பாக்கட்டுமே. அம்மாவோட முடிவு எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உனக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நான் சொல்ல விரும்புறது என் கழுத்துல தாலி கட்டினவருக்கு மட்டும்தான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.